இப்போ விளம்பரம்லாம் பண்றீங்கல்ல, யாராச்சும் உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறாங்களா? கால்லாம் பண்ணி பேசுறாங்களா? எந்த மாரி நபர்கள்லாம் பேசுறாங்க? என்ன நபர் கேட்குறாங்கன்னா, கல்யாணம் ஆனவங்க அடிக்கிறாங்கண்ணே. ம், கல்யாணம் ஆனவங்க எப்படின்னா, டைவர்ஸ் ஆகி இருப்பாங்கல்ல, ம், அவைங்க ஃபோன் பண்ணி இந்த மாரிங்கண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வீட்டுக்காரர் இல்ல, டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தாங்கன்னு கேட்குறாங்க. நியாயம் தான். நான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா கூட, கண்டிப்பா அந்த மாரி பொண்ணு வாங்கி தருவேன். எங்க அண்ணனுக்கு 37ல கல்யாணம் ஆகல. அவரும் எனக்கு பொண்ணு கிடைக்காதுப்பா. நீ ம், பண்ணி ஓரளவு வீட்ல பண்ணுப்பான்னு சொல்றாங்க. அதனால எனக்குள்ள ஒரு சின்ன ஆசைகள்லாம் இருக்குது. ம், நானும் சின்ன வயசுலேருந்து லவ்லாம் பண்ணதில்ல. ம். ஆ அதனால பண்ணணும்னு ஆசை இருக்கா? நான் பண்ணா தான் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லையாண்ணே, ஆப்போசிட்ல. ஓகே. பொண்ணுங்க தயாரா இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ம், நம்ம ஓரளவு பண்ணி, பண்ணி ஆசை வச்சு ஏமாந்து ஒரு தடவ அழுவ முடியலல்ல. ம், எல்லா ஆண்களும் அப்படிதானே அழுகுறாங்க. நீங்களே இருந்தாலும் ஒரு லவ் பண்ணியிருப்பீங்க. ம், அது கிடைக்கலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு ரூம்ல உட்காந்து. அது மாரி. ம், அதனாலேயே அது வேண்டாம் ம், அப்படின்னு இருக்கு. இதுவரைக்கும் எந்த பொண்ணு கூடயும் சுத்தல. அதனால எனக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கிடைச்சா, என் லைஃப் வந்து முழுமையா அம் அ முழுமை அடையும்னு நினைக்கிறேன் நான். அதால அந்த பொண்ண லவ் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன பொருள் வாங்கி குடுத்தாலும், அதுக்கு சந்தோஷமா பார்க்கும். ம், கல்யாணம் ஆனவங்கள அப்படி ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கி குடுத்தாலும் அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஆல்ரெடி எல்லாமே வாங்கி குடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்காரங்க. ம். அதில நம்ம புதுசா வாங்கி தர்றது வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது. அதனால எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கிடைச்சா, அதுக்கு நான் செய்றதெல்லாம் பார்த்துட்டு நானும் சந்தோஷமாகவும், அந்த பொண்ணும் சந்தோஷம் படுறத நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நான்.